அத்தியாயம் 60. அசால்ட்டாக கெத்து காட்டும் பியா. பிரேமை சந்தித்த பிறகு கபிலன் அவரிடம் குகையைப் பற்றி கேட்டார். ஆனால் பிரேமுக்கு எதுவும் தெரியவில்லை. பிரேம் ஒரு அரக்கனை வேட்டையாடிக் கொண்டிருந்த போது சில எல்ஸ் மற்றும் இந்த விசித்திரமான இடத்தை பார்த்தான். பிரேமுடன் இருந்த மற்றொரு கருப்பு முடி கொண்ட மனிதர் ஹென்சன் என்று அழைக்கப்பட்டார். அவர் லோரின்னாட் இராச்சியத்திற்குள் இருக்கும் அகாடமியில் ஒன்றைச் சேர்ந்த ஒரு சாதாரண மனிதர். பிரேம் தோன்றிய போது ஹென்சன் ஏற்கனவே உடனிருந்தார். மேலும் அவர்கள் இருவரும் மனிதர்கள் என்பதால் அவர்கள் அணிசேர முடிவு செய்தனர். கபிலனும் பிரேமும் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு வெடிக்கும் குரல் கேட்டது. அது அவர்களை குகையைப் பார்க்க வைத்தது. குகையைச் சுற்றியுள்ள கவசம் இடிந்து விழத் தொடங்கியது. விரைவில் அது முற்றிலும் மறைந்துவிட்டது. கேடயத்தை உடைத்த தெய்வம் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டு தன்னை புகழ்ந்து கொண்டிருந்த தனது தோழர்களைப் பார்த்தது. எல்லா எல்களும் ஒன்று கூடி கபிலனையும் மற்ற 2 மனிதர்களையும் ஒரு பார்வை கூட பார்க்காமல் குகைக்குள் நுழைந்தனர். குகைக்குள் எல்ஸ் மறைந்த பிறகு கபிலனும் மற்றவர்களும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டு குகைக்குள் நுழைந்தனர். குகைக்குள் எல்ஸ் மறைந்த பிறகு கபிலனும் மற்றவர்களும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டு குகைக்குள் நுழைந்தனர். எல்லா நேரமும் எல்லோருக்கும் மேலே பறந்து கொண்டிருந்த பியா கபிலனை நோக்கிச் சென்று மெதுவாக அவன் தலையில் அமர்ந்தான். பியாவை பார்த்ததும் ஹான்சன் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. அவர்கள் மூவரும் கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் நடந்தனர். குகையின் உட்புறம் மங்கலான வெளிச்சத்தில் இருந்தது. குகையைச் சுற்றி சிதறிக் கிடந்த சீரற்ற பாறைகளின் கொத்திலிருந்து ஒரு வெள்ளை நிறம் வந்தது. அவர்கள் நடந்து செல்லும்போது எதையும் சந்திக்கவில்லை. ஆனால் இன்னும் 10 நிமிடங்களுக்குப் பிறகு அவை ஒரு பெரிய வெற்று திறந்தவெளி பகுதிக்குள் தோன்றின. அவர்கள் நுழைந்த குகையைப் போன்ற 9 வெவ்வேறு சுரங்கப் பாதைகள் திறந்தவெளி பகுதியின் முடிவில் வரிசையாக இருந்தன. கபிலன், பிரேம் மற்றும் ஹான்சன் தவிர வேறு யாரும் திறந்தவெளி பகுதிக்குள் இல்லாததால் எல்ஸ் ஏற்கனவே வெளியேறிவிட்டனர். மேலும் சுரங்கப் பாதைகளுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அதனால்தான் கபிலன் தன் அருகில் நின்ற இருவரையும் பார்த்து தனது கருத்தைத் தெரிவித்தார். நாம் ஒன்றாகப் போகலாமா? பிரேமும் ஹான்சனும் சுரங்கப் பாதைகளைப் பார்த்தார்கள். ஆனால் ஒரு நொடிக்குப் பிறகு ஹான்சன் அவர்கள் தனியாகச் செல்ல வேண்டுமென்று சொன்னார். ஏனென்றால் அவர்கள் விலைமதிப்பற்ற ஒன்றைக் கண்டுபிடித்து அதை சமமாகப் பிரிக்க வேண்டியிருந்தால் அது ஒரு வேதனையாக இருக்கும். கபிலன் தன் புருவத்தை உயர்த்தினான். ஆனால் பின்னர் அவன் பிரேமை பார்த்தான். அவனுடைய பதிலுக்காக காத்திருப்பது போல் தோன்றியது. நாம் ஒரு சுரங்கப் பாதையை தேர்ந்தெடுத்து தனியாகச் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். கபிலன் எதுவும் பேசவில்லை. விளிம்பில் இருந்த சுரங்கப் பாதைகளில் ஒன்றை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ஹான்சன் தேர்ந்தெடுத்து நடு சுரங்கப் பாதையை நோக்கிச் சென்றார். அதே நேரத்தில் பிரேம் வலது மூலையில் இருந்த சுரங்கப் பாதையில் நுழைந்தார். கபிலன் சுரங்கப் பாதையில் நுழைந்த தருணம் ஒரு வெதுவெதுப்பான நீர் திரைச்சீலையை கடந்து சென்றது போல் உணர்ந்தான். ஏதோ காரணத்திற்காக கண்ணுக்கு தெரியாத திரைச்சீலை அவரது தோலை தொட்ட பிறகு அவர் புத்துணர்ச்சியடைந்தார். கபிலன் உடனடியாக திரும்பி மீண்டும் திரைச்சீலையைத் தொட முயன்றார். ஆனால் அவருக்கு ஆச்சரியமாக அவருக்கு பின்னால் ஒரு சிறிய வெள்ளைச் சுவர் இருந்தது. என்ன நடக்கிறது என்று அவருக்கு ஒரு யோசனை இருந்தது. ஆனாலும் கபிலன் தனது 20% பலத்தை பயன்படுத்தி சுவரில் குத்தினார். பாம்! சிறிது நேரம் சுவருக்குள் சில சிற்றலைகள் உருவாகின. ஆனால் கபிலன் நினைத்தது போல் அது உடையவில்லை. ஒரு பெருமூச்சுடன் அவன் திரும்பி சுரங்கப் பாதையின் மறுமுனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். 2 நிமிடங்கள் நடந்த பிறகு கபிலன் மற்றொரு திறந்த பகுதிக்குள் தோன்றினான். ஆனால் இந்த முறை சுரங்கப் பாதைகள் எதுவும் இல்லை. அந்த பகுதியின் மையத்தில் ஒரு பெரிய குளம் மட்டுமே இருந்தது. கபிலன் அமைதியான குளத்தை கண் சிமிட்டிய கண்களுடன் பார்த்தார். ஏனென்றால் குளத்தின் நடுவில் ஒரு பளபளப்பான புத்தகம் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. புத்தகத்தைக் கண்டதும் அதை நோக்கி நடக்கத் தொடங்கினார். ஆனால் குளத்திற்குள் இருப்பதைக் கண்டதும் கபிலன் ஒரு பயங்கரமான முகபாவத்துடன் பின்னோக்கிக் குதித்தார். மெதுவாக அடியெடுத்து வைத்து கபிலன் மீண்டும் குளத்தை நோக்கி நடந்தான். குளத்தின் உள்ளே இருந்த தண்ணீர் தெள்ளத் தெளிவாக இருந்தது. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை யார் வேண்டுமானாலும் எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது.
தண்ணீருக்குள் ஒரு கயிறு போல வெள்ளை பல்லி போன்ற ஒரு பெரிய பாம்பு சுருண்டு கிடந்தது. அதன் பெரிய உடல் ஸ்கார்பியோவை விட உயரமாக இருந்தது. பல்லி மெதுவாக சுவாசித்துக் கொண்டிருந்தபோது அதன் கண்கள் மூடியிருந்தன. கபிலன் கனத்த இதயத் துடிப்புடன் பல்லியை உற்று பார்த்தான். அது டி தரவரிசை மிருகம் தூங்கிக் கொண்டிருந்த பல்லியை பார்த்து அவன் தடுமாறினான். வியர்வை வழிந்த நெற்றியுடன் கபிலன்தான் வந்த இடத்திலிருந்து உருந்து திரும்பிச் செல்ல கிட்டத்தட்ட தொடங்கினார். ஆனால் சுரங்கப்பாதை மூடப்பட்டிருந்தது. ஒரு சுவரின் அருகே நின்று கொண்டு கபிலன் எச்சரிக்கையுடன் குளத்தை பார்த்துவிட்டு தலைக்கு மேல் தூங்குவது போல் தெரிந்த பியாவை நோக்கி கிசுகிசுத்தான். பியா, நாம் என்ன செய்ய வேண்டும்? தன் பெயர் அழைக்கப்படுவதைக் கேட்ட பியா மெதுவாக தன் வட்டக்கண்களைத் திறந்து சுற்றுப்புறத்தைப் பார்த்தாள். கபிலன் தூங்கும்போது சுற்றுப்புறத்தை கவனித்துக் கொண்டிருந்ததால் நேற்று இரவு பியா தூங்கவில்லை. அதனால்தான் கபிலனின் தலையின் மேல் அமர்ந்தவுடன் அவள் தூங்கிவிட்டாள். தூக்கம் கலைந்து முகபாவத்துடன் பியா தன்னைச் சுற்றியுள்ளதை பார்த்தாள். என்ன ஆச்சு? பியாவின் தூக்க குரலை கேட்டு கபிலன் வாயடைத்துப் போனாள். நாங்கள் கிட்டத்தட்ட மரணத்தின் முன் நிற்கிறோம், நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் அதே வரியை கத்த விரும்பினார். ஆனால் பெரிய பல்லியை தற்செயலாக எழுப்பக்கூடாது என்பதற்காக தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார். விசேஷமாக எதுவும் இல்லை, நாம் இந்த பல்லி பயலை எழுப்பினால் ஒருவேளை நமக்கு சங்குதான். என்ன? பியா குழப்பமான முகபாவத்துடன் பறக்கத் தொடங்கினாள். காற்றின் சத்தங்களை எழுப்பி தன் சிறிய இறக்கைகளை அசைத்தாள். கபிலன் கிட்டத்தட்ட மயக்கமடைந்து விட்டார். ஏய் மலமாடு, சத்தம் போடாதே! கபிலனின் கவலையான குரலைக் கேட்டு பியா சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆனால் சுற்றிலும் யாரையும் காணவில்லை. ஹூ, என்ன அது பளபளப்பான பொருள்! கபிலன் அவளிடம் நிலைமையைப் பற்றிச் சொல்வதற்குள் பியா புத்தகத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தாள். அவள் ஆர்வத்துடன் புத்தகத்தை பார்த்தாள். ஆனால் அது அவளுக்கு பயனற்றது என்பதைக் கண்டுபிடித்த பிறகு அவள் அதைத் தன் கால்களால் எடுத்தாள். இத்தனைக்கும் மத்தியில் தண்ணீருக்கு அடியில் ஒரு சில சென்டிமீட்டர் ஆழத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பெரிய வெள்ளை பல்லியை கவனிக்க அவள் தவறிவிட்டாள். மறுபுறம் கபிலன் பியாவை பார்த்தான். அவன் மிகவும் அதிர்ச்சியடைந்தான். அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அகன்ற வாயுடன் பியாவை பார்த்தபோது அவன் உடல் வியர்வையால் நனைந்திருந்தது. மறுபுறம் பியா புத்தகத்தை எடுத்தவுடன் குளத்தின் எதிர்ப்பக்கத்தில் ஒரு சிறிய சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது. பியா கபிலனை நோக்கி பறந்து சென்று புத்தகத்தை அவன் மீது எறிந்துவிட்டு எரிச்சலான முகபாவத்துடன் மீண்டும் அவன் தலையின் மேல் அமர்ந்தாள். இவ்வளவு சின்ன வேலைக்காக என்னை மறுபடியும் எழுப்பாதே. கடந்த 2 நாட்களாக நான் சரியாகத் தூங்கவில்லை. திகைத்துப் போன முகபாவத்துடன் கபிலன் தன் கைகளுக்குள் இருந்த புத்தகத்தை பார்த்தான். பின்னர் சுரங்கப்பாதையை பார்த்தான். அவருக்கு இனி என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவர் மெதுவாக ஒரு வெற்று முகபாவத்துடன் குளத்தின் எதிர்ப்பக்கத்தை நோக்கி தடுமாறிச் சென்று சுரங்கப்பாதையில் நுழைந்தார். அவர் இதுவரை எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதைப் பற்றி சிந்தித்தான். அத்தியாயம் 61 இன்ஸ்டெயின் டெலிபோர்டேஷன். இதற்கிடையில் வலது மூலையில் இருந்த சுரங்கப்பாதையில் நுழைந்த பிரேம் திரும்பி வரும் வழியில் ஒரு வெள்ளை மெல்லிய திரைச்சீலை இருப்பதைக் கண்டார். சுரங்கப்பாதை இருட்டாக இருந்ததால் எதையும் பார்க்க முடியாமல் தவித்தார். அதனால்தான் அவர் 10 நிமிடங்களுக்கும் மேலாக நேர்கோட்டில் நடந்தார். ஒரு தீவிரமான முகபாவத்துடன் சுரங்கப்பாதையின் முடிவில் இருக்கும் எதற்கும் தயாராக அவர் தனது ஆயுதத்தை இறுக்கமாக பற்றிக் கொண்டார். இன்னும் 5 நிமிடங்கள் நடந்த பிறகு அவர் இறுதியாக சிறிது வெளிச்சத்தைக் கண்டார். அவசரமாக சுரங்கப்பாதையை கடந்து அவர் நுழைந்த சுரங்கப்பாதைக்கு அருகில் இருந்து மற்றொரு சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே வந்தார். கபிலன் மற்றும் ஹான்சனை பிரிந்த பழக்கமான திறந்தவெளி பகுதியை பார்த்த பிரேம் வாயடைத்துப் போனார். அவன் இன்னொரு சுரங்கப்பாதைக்குள் நுழைய விரும்பினான். ஆனால் துரதிருஷ்டவசமாக எல்லா சுரங்கப்பாதைகளும் மூடப்பட்டிருந்தன. இதனால் அவன் எரிச்சலான முகபாவத்துடன் நாக்கை நீட்டி ஒழுங்கு காட்டினான். நாம் ஒருமுறை மட்டுமே நுழைய முடியும் என்று தெரிகிறது. பெருமூச்சு விட்ட பிறகு பிரேம் மீண்டும் ஒரு முறை சுரங்கப்பாதைகளை பார்த்துவிட்டு இருண்ட முகபாவத்துடன் குகையை விட்டு வெளியேறினார்.
இந்தக் குகையிலிருந்து அவருக்கு எதுவும் கிடைக்க விதிக்கப்படவில்லை போலும். அதே நேரத்தில் நடு சுரங்கப் பாதையில் நுழைந்த ஹான்சன் ஒரு சிறிய பகுதிக்குள் தோன்றினார். அவருக்கு முன்னால் இருந்த சூழ்நிலையை பார்த்து அவரது மாணவர் கண்களை சுருங்கினார். 22 கால்கள் கொண்டு 120 மீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய பழுப்பு நிற சென்டிபீட் அவர்களுக்கு முன் சென்ற எல்ஸுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தது. எல்லா எல்ஸும் ஒரே சுரங்கப் பாதையில் நுழைந்தது போல் தோன்றியது. ஆனால் அவற்றின் நிலை நன்றாக இல்லை, ஏனெனில் சென்டிபீட் டி தரவரிசையில் இருந்தது. சென்டிபீடின் தலையின் மேல் காற்றில் மிதக்கும் 3 பளபளப்பான விரல்கள் அளவிலான உருண்டைகளும் இருந்தன. ஹான்சன் அந்த உருண்டைகளை பார்த்து பெருமூச்சு விட்டான். உண்மைதான், நம் வாழ்க்கையை பணயம் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வாய்ப்புக்காகவும் நாம் போராட வேண்டும். சண்டையின் தாக்கத்தால் அவருக்கு முன்னால் இருந்த தரை இடிந்து விழுந்தது. சுரங்கப் பாதை நடுங்கியது. ஹான்சன் சுரங்கப் பாதையின் முன் நின்று கொண்டிருந்த போது 100 கால்வாய் திடீரென அதன் வாயை திறந்தது. அதன் வாயிலிருந்து 2 நாக்கு போன்ற விழுதுகள் வெளியே வந்தன. அது 2 கருப்பு நிற விஷப்பந்துகளை எல்ஸில் ஒன்றை நோக்கி துப்பியது. எல்ஃப் ஒரு பயங்கரமான முகபாவத்துடன் வரும் தாக்குதலைக் கண்டது. ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது, ஏனெனில் அவர் சென்டிபீடின் முன் நின்று கொண்டிருந்தார். கருப்பு பந்துகளில் ஒன்று அவரது வயிற்றில் நேரடியாக பட்டது. அவர் சென்டிபீடிலிருந்து சில சென்டிமீட்டர் தொலைவில் வெடித்தார். எல்ஃபின் வயிற்றில் ஒரு பெரிய துளை ஏற்பட்டு அவரது உடல் முழுவதும் கருமையாகி அவர் சம்பவ இடத்திலேயே இருந்தார். எல்ஃபின் இறந்த உடலை பார்த்து ஹான்சன் முகம் கடினமாகிறது. மீதமுள்ள 3 எல்களும் தங்கள் தோழரின் இறந்த உடலை பார்த்தனர். அவர்களின் கண்களில் சோகம் தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியே அது மறைந்துவிட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு முன்னால் இருந்த பெரிய அசுரனை பற்றி எதுவும் செய்யாவிட்டால் அவர்களுக்கும் அதே கதி ஏற்படும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சுரங்கப் பாதையின் முன் ஹான்சன் நிற்பதையும் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர் வேறு இனத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவரிடமிருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்கவில்லை. ஹான்சன் தங்கள் போரில் தலையிடக்கூடாது என்று மட்டுமே அவர்கள் விரும்பினர். இதற்கிடையில் ஒவ்வொரு நொடியும் நிலைமை மோசமடைவதைக் கண்ட ஹான்சனுக்கு வேறு வழியில்லை, எல்ஸுக்கு உதவ வேண்டும். நேற்று அவர் தரவரிசையை அடைந்தார். சென்டிபீடை பார்த்த பிறகு அவர் திரும்பிச் செல்ல விரும்பினார். ஆனால் சுரங்கப் பாதை மூடப்பட்டிருந்தது. ஒரு தீவிரமான முகபாவத்துடன் ஹான்சன் 10 கூர்மையான மண் தூண்களை உருவாக்கி அவற்றை சென்டிபீடை நோக்கி வீசினார். மண் தூண்கள் சென்டிபீடின் மீது மோதியது. ஆனால் கவச ஓடுகளை அதிகம் பாதிக்கவில்லை. ஆனால் அது சில வினாடிகள் அதன் கவனத்தை திசை திருப்ப போதுமானதாக இருந்தது. அந்த சில வினாடிகளை கைப்பற்றி குட்டிச்சாத்தான்கள் சென்டிபீட் மீது பல தாக்குதல்களை தடுத்து நிறுத்தின. இறுதியில் மேலும் ஒரு எல் பலத்த காயமடைந்தது. ஆனால் அவர்களால் சென்டிபீடை தோற்கடிக்க முடிந்தது. 100 பேர் இறந்த பிறகு அவர்களுக்கு எதிரே ஒரு சிறிய சுரங்கப்பாதை திறக்கப்பட்டது. சென்டிபீட் கட்டியின் உடல் சில வெள்ளைத் துகள்களை வெளியேற்றியது. அவை எல்ஸ் மற்றும் ஹான்சன் உடலுக்குள் நுழைந்தன. எல்ஸ் ஹான்சனை பார்த்தார்கள். இப்போது பிரச்சனை என்னவென்றால் சென்டிபீட் உடலின் மேல் மிதக்கும் 3 உருண்டைகள். குழுவின் தலைவனைப் போல தோற்றமளித்த எல்ஸ் ஒன்று பெருமூச்சு விட்டு 2 கோளங்களை எடுத்துக்கொண்டது. அவர் தனது தோழரில் ஒருவரை இழந்தார். அதனால்தான் அவர் இனி சண்டையிட விரும்பவில்லை. உருண்டைகளை எடுத்த பிறகு அவர் தனது நண்பரின் இறந்த உடலை நோக்கி நடந்து சென்று தனது சேமிப்பு மோதிரத்தை எடுத்துக்கொண்டு மற்ற 2 எல்ஸையும் தனக்கு பின்னால் வரும்படி கேட்டார். மற்ற 2 எல்ஸ்களும் தங்கள் நண்பனின் இறந்த உடலை உதவியற்ற முகபாவங்களுடன் பார்த்தனர். அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. அனைத்து எல்களும் ஒன்று கூடி திறந்த சுரங்கப் பாதையில் நுழைந்தன. ஹான்சனையும் பளபளப்பான கோளில் ஒன்றையும் தனியாக விட்டுச் சென்றன. ஹான்சன் வெளியேறும் எல்ஸை பார்த்துவிட்டு மீதமுள்ள பளபளப்பான கோலத்தை நோக்கி நடந்தான். ஆனால் அது ஒரு திறன் மையமாக இருப்பதைக் கண்டதும் அவன் அதை உடனடியாக உள்வாங்கிக் கொண்டான். எதுவும் பேசாமல் திறந்த சுரங்கப் பாதைக்குள் நுழைவதற்கு முன்பு அவர் மீண்டும் ஒரு முறை செஞ்சிலுவையின் இறந்த உடலை பார்த்தார். மறுபுறம் திகைப்புடன் சுரங்கப் பாதைக்குள் நுழைந்த கபிலன் இறுதியாக ஒரு பெருமூச்சுடன் தனது மயக்கத்திலிருந்து மீண்டார். அவன் தன் கைகளில் இருந்த புத்தகத்தை பார்த்தான். அது விசித்திரமான வடிவங்களைக் கொண்ட ஒரு பழங்காலத் தோற்றமுடைய புத்தகம். கபிலன் புத்தகத்தின் அட்டையை பார்த்து அறிமுகத்தை படித்தபோது அவரது முகபாவனை மாறியது.
புத்தக அட்டையில் எழுதப்பட்டிருந்த மொழியை அவரால் அதிகம் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் அவருக்கு பரிச்சயமான சில வார்த்தைகள் இருந்தன. அந்த புத்தகத்தின் தலைப்பு உடனடி டெலிபோர்டேஷன். அது ஒரு புத்தக வடிவில் பாதுகாக்கப்பட்ட ஒரு பழங்கால திறமை. திறமை குறித்து அதிக தகவல்கள் இல்லை, ஆனால் தலைப்பிலிருந்தே கபிலன் திறமை பற்றிய அடிப்படை யோசனையை பெற்றார். உற்சாகமான முகபாவத்துடன் அவர் அவசரமாக புத்தகத்தை திறந்தார், ஆனால் கபிலன் புத்தகத்தை திறந்தவுடன் அது வெள்ளைத் துகள்களாக மாறி அவரது உடலில் நுழைந்தது. திறமை பற்றிய தகவல்கள் விரைவில் அவரது தலையில் தோன்றின. கபிலன் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டார், ஏனென்றால் ஒரு புத்தகத்திற்குள் திறன்களை பாதுகாக்கக்கூடிய எந்த முறையையும் பற்றி அவர் கேள்விப்பட்டதில்லை. ஆனாலும் மற்றொரு திறமையை பெற்றதில் அவர் மகிழ்ச்சியடைந்தார். உடனடி டெலிபோர்டேஷன் தரவரிசை. மின்னல் வேகத்தில் சில மீட்டர் சுற்றளவில் டெலிபோர்ட் செய்ய முடியும். மானாவை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு தூரம் பயனரால் கடக்க முடியும். போதுமான மானாவுடன் பயனர் ஆயிரக்கணக்கான மைல்களை கூட வெறும் ஒரு நொடிகளில் டெலிபோர்ட் செய்ய முடியும். திறமையின் விளக்கத்தை பார்த்ததும் கபிலன் சந்தோஷத்தில் ஒரு குத்தாட்டம் போட்டான். அவர் நம்ப முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த திறமை ஒரு உயிர்காக்கும் திறமை. அவருக்கு போதுமான மானா வலிமை இருக்கும் வரை அவர் எந்த நேரத்திலும் எங்கும் டெலிபோர்ட் செய்ய முடியும். அவருக்கு இன்னும் வேகத்தின் திறன்கள் இல்லை, ஆனால் இந்த திறன் வேறு எந்த வேகத்தை காட்டிலும் 100 மடங்கு சிறப்பாக இருந்தது. கபிலனிடம் இப்போது இருந்த மானா அளவுடன் அவர் தனது மானாவை தீர்த்து வைப்பதற்கு முன்பு 2 முதல் 3 வரை மீட்டர் தூரத்திற்கு ஒரு முறை மட்டுமே டெலிபோர்ட் செய்ய முடியும், ஆனால் அது இப்போதைக்கு போதுமானதாக இருந்தது. அத்தியாயம் 62 முதல் தளத்தை விட்டு வெளியேறுதல். 5 நிமிடங்களுக்கும் மேலாக நடந்த பிறகு கபிலன் இறுதியாக இருண்ட சுரங்கப்பாதையின் முடிவைக் கண்டார். அவசரமாக அவர் சுரங்கப் பாதையிலிருந்து வெளியே நடந்தார். ஒரு சிறிய காலியான பகுதியின் நடுவில் ஒரு பெரிய வெள்ளை நிற படிக்கட்டு இருப்பதைக் கண்டார். படிக்கட்டு பாதையைச் சுற்றி ஆபத்தானது எதுவும் இல்லை. ஏதோ காரணத்தால் படிக்கட்டு பாதையைச் சுற்றியுள்ள பாறைகள் கூட கூர்மையாக இல்லை. ஹான்சனும் பிரேமும் எங்கும் காணப்படவில்லை. கபிலன் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்றும் அவரைப் போன்ற எதையும் சந்திக்க மாட்டார்கள் என்றும் நம்பினார். அவன் வெள்ளை படிக்கட்டுகளை சிக்கலான முகபாவத்துடன் பார்த்தான். அது என்னவென்று அவனுக்குத் தெரியும், ஆனால் இந்த விசித்திரமான குகைக்குள் ஒன்றை பார்ப்பேன் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ராஜ்யங்கள் தங்கள் இளம் திறமைகளை உள்ளே அனுப்பும் போதெல்லாம் கோபுரத்தின் முதல் சில தளங்கள் எப்போதும் ஒரே மாதிரியான கட்டமைப்பை கொண்டிருந்தன. அதனால்தான் அந்த தளங்களுக்குள் இருக்கும் பல விஷயங்கள் கோபுரம் தொடர்பான புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. கபிலனுக்கு முன்னால் உள்ள இந்த சிறிய படிக்கட்டு அவரை நேரடியாக கோபுரத்தின் 2வது மாடிக்கு டெலிபோர்ட் செய்யும். ஆனால் ஏதோ காரணத்திற்காக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பதிலாக கபிலன் தயங்குவதாக தெரிகிறது. ஏனென்றால் முதல் மாடிக்குள் அவனுக்காக காத்திருக்கும் தங்கச் சிலுவை அடையாளங்களை அவன் இன்னும் கொள்ளையடிக்கவில்லை. அவன் எப்படி தன் பொக்கிஷங்களை அப்படியே விட்டுச் செல்ல முடியும்? வேறு யாராவது அவன் கூற்றைக் கேட்டிருந்தால் அவன் அவனை அடித்திருப்பான். பொக்கிஷங்கள் எப்போது உன்னுடையதாக மாறியது? கபிலன் பெருமூச்சு விட்டு அவன் பின்னால் பார்த்தான். காணப்படாத பொக்கிஷங்களைக் காண முயன்றான். சுரங்கப்பாதைகள் மூடப்படாவிட்டால் அவன் நிச்சயமாக திரும்பிச் சென்றிருப்பான். விருப்பமின்மை நிறைந்த பார்வையுடன் அவர் வெள்ளை படிக்கட்டு நோக்கி நடந்து சென்று ஏறத் தொடங்கினார். அவ்வப்போது பின்னால் பார்த்து கொண்டிருந்தார். அவன் படிகளில் ஏறிய பிறகு ஒரு சிறிய வட்ட அணிவகுப்பில் கால் வைத்தான். அந்த அணிவகுப்பு பிரகாசமாக பிரகாசித்தது. கபிலன் மறைந்தான். கபிலன் சென்றதும் சுமார் 10-15 நிமிடங்கள் கழித்து அதே வெள்ளை படிக்கட்டுக்கு முன்னால் 3 எல்ஸ் தோன்றின. அவர்கள் படிக்கட்டை பார்த்துவிட்டு ஒரு நொடி கூட காத்திருக்காமல் ஏறத் தொடங்கினர். அவர்களும் மறைந்து போனார்கள். அவர்களுக்குப் பிறகு ஹான்சனும் படிக்கட்டுக்கு முன்னால் வந்தார். படிக்கட்டை பார்த்ததும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறியது அவர் மட்டுமே. ஒரு பரந்த புன்னகையுடன் ஹான்சனும் படிக்கட்டில் ஏறி முதல் மாடியிலிருந்து மறைந்தார். மறுபுறம் பார்த்திபன் 3 தங்கப் பழங்களைக் கொண்ட ஒரு மரத்தைக் கண்டார். அந்த பழங்களை சாப்பிட்ட பிறகு அவர் நேரடியாக
E+ தரவரிசையை பெற்றார். பல நாட்களுக்குப் பிறகு கோபுரத்திற்குள் ஒரு புதையலை கண்டுபிடித்ததால் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஆனாலும் கபிலன் தன்னை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிக பழங்களைக் கண்டுபிடித்ததை கண்டுபிடிக்கும் போது அவரது எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பது கடவுளுக்குத் தெரியும். ஒரு தர அசுரனை தோற்கடிக்க 2 அரை மனிதர்களும் 3 மனிதர்களும் ஒன்றாக போராடுவதை பார்ப்பதற்கு முன்பு பார்த்திபன் ஒரு வாரம் காட்டுக்குள் சுற்றித் திரிந்தார். மனிதர்களும் அரை மனிதர்களும் தர அசுரனுடன் பிணைக்கப்பட்டிருப்பதைக் கண்ட பிறகு பார்த்திபனும் சண்டையில் இணைந்தார். அந்த 5 நபர்களுடன் சேர்ந்து அவர் தரவரிசை அசுரனை தோற்கடித்தார். ஆனால் பார்த்திபன் தான் அந்த அசுரனுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தினார். அந்த அசுரன் இறந்த பிறகு அதன் உடலில் இருந்து வெள்ளை துகள்கள் வெளிப்பட்டு அதன் உடலின் மேல் கூடின. அனைத்து துகள்களும் ஒன்று கூடிய பிறகு துகள்கள் யாருடைய உடலிலும் நுழையவில்லை. கபிலன் 2வது மாடியை நோக்கி டெலிபோர்ட் செய்ய பயன்படுத்தியதைப் போன்ற ஒரு சிறிய வெள்ளை படிக்கட்டு பாதையை அவை உருவாக்கின. அங்கிருந்த அனைவரும் உற்சாகமான முகபாவங்களுடன் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். காத்திருக்காமல் அவர்கள் படிக்கட்டில் ஏறி மறைந்தனர். சில நிமிடங்களுக்குப் பிறகு படிக்கட்டு வெள்ளை துகள்களாக வெடித்து காற்றில் மறைந்தது. இதற்கிடையில் 2 வாரங்களுக்கும் மேலாகப் போராடிய பிறகு மதனா ஒரு பசுமையான காட்டின் நடுவில் ஒரு நிலத்தடி சுரங்கப் பாதையை கண்டுபிடித்தார். எச்சரிக்கையுடன் அவள் சுரங்கப் பாதைக்குள் நுழைந்தாள். நேராக 20 அடிக்கு மேல் நிலத்தடிக்குச் சென்றாள். சுரங்கப்பாதை காலியாக இருந்தது. மையத்தில் வெவ்வேறு வடிவங்களால் நிரப்பப்பட்ட ஒரே ஒரு பெரிய கல் மட்டுமே இருந்தது. மதனா கல்லை நோக்கி நடந்தாள். அந்த விசித்திரமான வடிவத்தை நெருக்கமாக பார்த்த பிறகு கல்லில் இருந்த விசித்திரமான வடிவத்தை பற்றிய ஒரு யோசனை அவளுக்கு வந்தது. அது ஒரு வரிசை. மதனா அணிவரிசைகளில் தேர்ச்சி பெற்றிருக்கவில்லை. ஆனால் அவற்றைப் பற்றிய சில புத்தகங்களை அவள் கடந்த காலத்தில் படித்திருக்கிறாள். அந்த வரிசை மிகக் குறைந்த தரவரிசை வரிசையில் ஒன்றாக இருந்தாலும் அதை உடைக்க அவளுக்கு 2 முழு நாட்கள் ஆனது. அணிவகுப்பு உடைந்தவுடன் வடிவத்தால் நிரப்பப்பட்ட கல் வெள்ளித்துகள்களாக நொறுங்கி மதனாவின் முன் ஒரு பெரிய படிக்கட்டு மற்றும் ஒரு சிறிய பழங்காலத் தோற்றமுடைய புத்தகத்தை உருவாக்கியது. அவள் புத்தகத்தை எடுத்தாள். அது வரிசைகளைப் பற்றியது. புத்தகத்தை தனது சேமிப்பு வளையத்திற்குள் வைத்த பிறகு மதனா படிக்கட்டில் ஏறி மறைந்தாள். அதே நேரத்தில் பார்த்திபனை போன்ற ஒரு சூழ்நிலையை பவானி எதிர்கொண்டாள். அவள் ஒரு அசுரனை தோற்கடிக்க வேறு சிலருடன் சண்டையிட்டாள். அவள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது தற்செயலாக நயன் தோன்றினான். அவர் தரவரிசையை முறியடிக்கும் தருவாயில் இருந்தார். மற்றவர்களுடன் சேர்ந்து முதலாளி அசுரனை தோற்கடித்த பிறகு அவர் தரவரிசையை முறியடித்தார். முதலாளி அசுரனை அவர்கள் தோற்கடித்த போது அவர்களுக்கு முன்னால் இதே போன்ற வெள்ளைப்படிக்கட்டு தோன்றியது. அனைவரையும் நேரடியாக 2வது மாடிக்கு டெலிபோர்ட் செய்தது. மறுபுறம் ரேகன் ஒரு பீட் நிற மரத்தைக் கண்டுபிடித்தார். அதன் மையத்தில் ஒரு பெரிய துளை மறைந்திருந்தது. மரக்கிளைகள் நீண்ட காலமாக அந்த துளையை மறைத்து வைத்திருந்தன. ஆனால் விசித்திரமான கூர்மையான பற்கள் கொண்ட அணில் அரக்கர்களின் கூட்டத்திலிருந்து தப்பி ஓடும்போது ரேகன் அந்த துளையைக் கண்டார். மரக்குழிக்குள் நுழைந்ததும் ஒரு சிறிய சுத்தமான ஏரியின் முன் தோன்றினார். ஏரியின் நடுவில் ஒரு அழகான மரம் இருந்தது. மரத்தின் கிளைகளில் 2 பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஏரியைச் சுற்றி யாரும் இல்லாததைக் கண்ட ரேகன் உடனடியாக மரத்தை நோக்கி நடந்து சென்று பழங்களைச் சாப்பிட்ட பிறகு தரவரிசையை உடைத்தார். மேலும் பழமரத்தின் பின்னால் ஒரு வெள்ளை படிக்கட்டைக் கண்டார். படிக்கட்டைப் பார்த்ததும் ரேகன் மகிழ்ச்சி இரட்டிப்பாகியது. உடனடியாக படிக்கட்டில் ஏறி முதல் தளத்தை விட்டு வெளியேறி மறைந்தார். ரேகன் வெளியேறிய பிறகு தன்னை பின்தொடர்ந்து வந்த அணில் ஒன்று தற்செயலாக மரப்பொந்துக்குள் நுழைந்தது. அணில் ஏரியைப் பார்த்தது. பின்னர் காலியான மரத்தைப் பார்த்தது. கண்களைச் சுருக்கியது. மரத்தின் பின்னால் இருந்த படிக்கட்டுகளும் அவன் சின்னஞ்சிறு கண்களிலிருந்து தப்பவில்லை. அது தன்னை தனியாகப் பார்த்து சிறிது சத்தமிட்டது. ஆனால் பின்னர் அது படிக்கட்டு நோக்கி நடந்து சென்று குழப்பமான முகபாவத்துடன் மெதுவாக அதில் ஏறத் தொடங்கியது. அணில் படிக்கட்டுகளின் உச்சியில் தோன்றிய போது திடீரென ஏற்பட்ட டெலிபோர்டேஷனின் விளைவால் அதன் முடி நேராக நிற்பதை உணர்ந்தது. இந்த முறை அணில் அழகாக சத்தமிடவில்லை. அது கூர்மையான பற்களின் வரிசைகளைக் காட்டி அதன் வாயை அகலமாக திறந்து படிக்கட்டுகளின் தரையை கடித்து பின்னர் மறைந்து
வெள்ளை நிற உறுதியான படிக்கட்டில் ஒரு சிறிய துளையை விட்டுச் சென்றது. கோபுரத்தின் முதல் தளத்தைச் சுற்றிலும் இதேபோன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன. சிலர் 2வது மாடியை நோக்கி ஏறுவதற்கு புதையல்களையும் மறைக்கப்பட்ட படிக்கட்டுகளையும் கண்டுபிடித்தனர். சிலர் சுற்றி திரண்டு 2வது மாடியை நோக்கி ஏற முதலாளி அரக்கர்களுடன் சண்டையிட்டனர். சில துரதிருஷ்டவசமானவர்கள் 2வது மாடிக்கு ஏற முடியவில்லை அல்லது முதல் மாடியில் இறந்தனர்.